ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற சென்டென்சஸ் இதுதான். என்னோட பெருசா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. சோ சிம்பிள். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போடணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல நான் இருக்கிறேன். எந்த காலேஜ் சேரணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல அவன் இருக்கிறான். எந்த சாப்பாடு சமைக்கணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல அவ இருக்கிறா. இந்த மாதிரி வி ஆல் ஹாவ் டூ மைண்ட்ஸ். யூ நோ தட் வெரி வெல். நம்ம எல்லாருக்குமே ரெண்டு மைண்ட் இருக்கு. கண்டிப்பா. என்னது, ஒரு மைண்ட் சொல்லும் இதை பண்ணுன்னு, இன்னொரு மைண்ட் சொல்லும் இதை பண்ணாதன்னு. சரியா? ஸோ வி ஆல் ஹாவ் டூ மைண்ட்ஸ், ரைட்? இப்போ நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம், எந்த ட்ரெஸ்ஸை போடணுங்கிறதுல ரெண்டு மனசாவே இருக்கு. இதுவா அதுவா, இந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸா, அந்த மாதிரி. ஸோ எந்த காலேஜ் சேரணுங்கிறத பத்தி ரெண்டு மனசாவே அவன் இருக்கிறான் இல்லையா? ஸோ எந்த காலேஜ், இந்த காலேஜா அந்த காலேஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எந்த சாப்பாடு இது, திஸ் இஸ் அ காமன், மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஆஃப் எவ்ரி ஹவுஸ் ஒய்ஃப். எதை சமைக்கிறது அப்படின்னு ரெண்டு மனசாவே இருக்கும் எப்பவுமே, சமைக்கிற வரைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நான் ரெண்டு மனசுல இருக்கேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் ஈஸி தான். அதே மாதிரி இந்த சென்டென்சஸ் மேக் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். ஓகேயா? கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போடணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் நான் இருக்கிறேன். இதுல ரொம்ப காமனா பார்த்தோம்னா எல்லாத்துலயும் இந்த ரெண்டு மனதில் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சு இல்லையா, ஃப்ரேஸ். இதுக்கு இன் டூ மைண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? இன் டூ மைண்ட்ஸ், ரெண்டு மனதில். இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது அணியணும் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணுது. வியர். எந்த ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எந்த அப்படிங்கிறதுக்கு விச், ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ரெஸ். ஓகேயா? இது ஃபுல்லா எப்படி நீங்க சொல்லணும், எந்த ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு விச் ட்ரெஸ் டு வியர் அப்படின்னு போட போறீங்க. ஓகேயா? புரியுதா? ஃபங்க்ஷன் அப்படிங்க, டு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கும்போது டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போறீங்க. த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போறீங்க. சோ சிம்பிள். இதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். சரியா? நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆம், ஐ ஆம்னு சொல்ல போறீங்க. அப்போ சென்டென்ஸ் மொத்தமா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். இப்போ ஹோல் சென்டென்ஸ் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாமா? ஓகேயா? ஐ ஆம் இன் டூ மைண்ட்ஸ் முதல்ல கொண்டு வர போறீங்க. ஐ ஆம் இன் டூ மைண்ட்ஸ். எப்படி? ஐ ஆம், ஓகே, இன், ஓகே, டூ, ஓகே, மைண்ட்ஸ். ஐ ஆம் இன் டூ மைண்ட்ஸ். நான் ரெண்டு மனசா இருக்கேன். ஓகே. அப்புறம் இதுக்கு அபவுட், பற்றி. ஐ ஆம் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட், ஓகே, விச் ட்ரெஸ் டு வியர். என்ன செய்ய போறீங்க? விச் ட்ரெஸ் டு வியர் அப்படிங்கறத அடுத்து கொண்டு வர போறீங்க. விச் ட்ரெஸ் டு வியர். ஓகே, ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், டு த ஃபங்க்ஷன். டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போடணுங்கிறத பத்தி ரெண்டு மனதுல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஐ எம் இன் டூ மைண்ட்ஸ் about which dress to wear to the function. எவ்வளோ பெரிய சென்டென்ஸா இருந்தானே நம்ம அழகா இந்த மாதிரி சென்டென்சஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகேயா? இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். சரியா? ஐ எம் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் விச் ட்ரெஸ் டு வியர் டு த ஃபங்க்ஷன். ஐ எம் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் விச் ட்ரெஸ் டு வியர் டு த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போடணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல நான் இருக்கிறேன். ஐ எம் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் விச் ட்ரெஸ் டு வியர் டு த ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நீங்க பேசும்போது இன்னும் உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே? So okay. So shall we move to the next sentence? Do you understand? Got it? Okay. எந்த காலேஜ் சேரணுங்கிறத பத்தி ரெண்டு மனதுல அவன் இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் காமனா இரண்டு மனதிற்கு உங்களுக்கு தெரியும். இன் டூ மைண்ட்ஸ். இன் டூ மைண்ட்ஸ். ஓகே. அவன் இருக்கிறான். ஹீ அப்படிங்கும்போது ஹீ. இந்த இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீக்கு என்ன வரும்? பிரசன்ட் பி வெர்பு இஸ். ஓகேயா? எந்த காலேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? விச் காலேஜ்.
எந்த அப்படிங்கிறதுக்கு விச், காலேஜ் அப்படிங்கிறதுக்கு விச் காலேஜ். ஓகே, விச் காலேஜ். சேரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெருசா கவலைப்பட வேணாம். சேரணுங்கிறத பத்தி அப்படின்னு வந்திருக்கே, அப்ப எப்படி வரும்? இந்த சென்டென்ஸ்க்கு எந்த காலேஜ் சேரணுங்கிறத அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா விச் காலேஜ். சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஜாயின், அப்படிதானே? சேர்றது அப்படிங்கிறது ஜாயின். இதுக்கு நடுவுல டூ போட்டீங்கன்னா முடிஞ்சுது. விச் காலேஜ் டு ஜாயின் அப்படின்னா இதோட மீனிங் இதுதான். ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் இதுதான். பற்றி அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும், அபவுட். ஓகே, எந்த காலேஜில் சேரணுங்கிறத பத்தி அவன் ரெண்டு மனசா இருக்கான் அப்படின்னு நீங்க இப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஹீ கொண்டு வாங்க, அடுத்து இஸ் கொண்டு வாங்க, இன் டூ மைண்ட்ஸ் கொண்டு வாங்க. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஹீ இஸ் வெரி குட், இன் வெரி குட், டூ மைண்ட்ஸ் இரண்டு மனதில் இருக்கிறான். ஓகே, ஹீ இஸ் இன் டூ மைண்ட்ஸ். எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டு வரும். ஹீ இஸ் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட், பற்றி. ஓகே, அடுத்து என்ன கொண்டு வருவீங்க? விச் காலேஜ் டு ஜாயின். வெரி குட், விச் காலேஜ். ரொம்ப ஈஸியா இருக்கா? விச் காலேஜ் டு ஜாயின். ஜாயின். ஓகே, he is in two minds about which college to join. எந்த காலேஜில் சேரணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவன் இருக்கிறான். he is in two minds about which college to join. எந்த காலேஜில் சேரணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல அவன் இருக்கிறான். இந்த மாதிரி சென்டென்சஸ் ரொம்ப ஈஸியா இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணும். சரியா? ஸோ புரியுதா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே. ஓகே, shall we move to the next sentence? இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மெத்தட்ல தான் நம்ம இதையும் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். பார்க்கலாமா? எந்த சாப்பாடு சமைக்கணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவள் இருக்கிறாள். சி, இப்போ நமக்கு பொதுவா நமக்கு காமனா தெரிஞ்சது ரெண்டு மனதில் அப்படிங்கிறதுக்கு இன் டூ மைண்ட்ஸ், அப்படிதானே? இன் டூ மைண்ட்ஸ். அவள் இருக்கிறாள், அவளுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஷீக்கு பி வெர்ப் என்ன? இஷ், இஸ். ஸோ அபவுட் அப்படிங்கிறது பற்றி. ஓகே, இந்த இடத்துல எந்த சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல which food. which food. சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு cook. cook. அப்போ சமைக்கணுங்கிறது அப்படின்னு வந்திருக்கிறதுனால which food to cookன்னு சொல்ல போதும். ஓகேயா? இவ்வளோ பெரிய சென்டென்ஸும் இவ்வளோ ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகேயா? அப்ப இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல she is in two minds கொண்டு வாங்க. ஓகே, she is. ஓகே, in, very good, two, next minds, she is in two minds. next என்ன வரும்? about. she is in two minds about. next, which food to cook. which food to cook. அவ்வளவுதாங்க, சென்டென்ஸ் இஸ் ரெடி. ஓகே, எந்த சாப்பாடு சமைக்கணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் she is in two minds about which food to cook. she is in two minds about which food to cook. புரியுதா? எந்த சாப்பாடு சமைக்கணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவள் இருக்கிறாள். ஓகே, got it? புரியுதா? புரியுதா? எந்த சாப்பாடு சமைக்கணும், which food to cook, பற்றி அப்படிங்கிறதுக்கு about, இரண்டு மனதில் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு she is in two minds. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸா அழகா கொண்டு வந்துட்டோம் இல்லையா? she is in two minds about which food to cook. புரியுதா? got it? understand? shall we move to the next sentence? எந்த நேரம் புறப்படணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் நாங்கள் இருக்கிறோம். இது எல்லாத்துலயுமே புறப்படணும் அல்லது சமைக்கணும் அல்லது அந்த மாதிரி வந்துச்சு இல்லையா? எல்லாத்துலயும் V1 verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டு மனதில் அப்படிங்கிறதுக்கு இன் டூ மைண்ட்ஸ். என்னது? இன் டூ மைண்ட்ஸ். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. சரி, நாங்கள் இருக்கிறோம். இருக்கிறோம் அப்படிங்கிறது வீக்கான பி வெர்ப் என்ன? இருக்கிறோம் அப்படின்னா ஆர். we are. ஓகே, எந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம which time, எந்த அப்படின்னா which அப்படின்னு போடுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல மட்டும் what timeன்னு போடணும். ஏன்னா மோஸ்ட் காமனா நம்ம ஒரு விஷயத்த கேஷுவலா ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம யார்கிட்ட பேசுவோம்? நம்ம கூட இருக்கிற
க்ளோஸ் ஆனவங்க கிட்ட பேசுவோம். அந்த டயத்துல ரொம்ப கேஷுவலா நம்ம பேசுறோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃப்ரேஸ் வாட் டைம் அப்படிதான் சொல்லணும். விச் டைம் சொன்னாலும் தப்பா அப்படின்னா கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆனா அதை விட இந்த வாட் டைமுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. புறப்படணும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ப் என்ன? வேர்ப் என்ன? லீவ். லீவுனா லீவுனா லீவ் தானே நினைக்கக்கூடாது. புறப்படுறது அப்படிங்கிறதுக்கும் கிளம்புறது அப்படிங்கிறதுக்கும் லீவ் தான். ஓகேயா? இப்போ எந்த நேரம் புறப்படணும் அப்படிங்கிறதுக்கு மொத்தமா ஹோலா சொல்லணும்னா எந்த நேரம் புறப்படணுங்கிறத அப்படிங்கிறதுனால which time to leaveன்னு மாத்த போறீங்க. இந்த பற்றிக்கு வந்து aboutன்னு சொல்ல போறீங்க இல்லையா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? மேக் பண்ணலாமா? we are போட போறீங்க. we are, முதல்ல we are in, very good, two minds. ஓகே. we are in two minds அப்படின்னா நாங்கள் ரெண்டு மனதில் இருக்கிறோம். we are in two minds about, அடுத்து என்ன போட போறீங்க? about. அடுத்துதான் கடைசியா what time to leave. about what time to leave. புரியுதா? எந்த நேரம் புறப்படணும்? எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்போ புறப்படுறதுன்னு தெரியல. எந்த நேரம் கிளம்புறது? ரெண்டு மனசா இருக்கு. ஓகேயா? சோ 10 காலையிலயா மத்தியானமா? ஓகேயா? see what time to leave. so ரெண்டு மனதில் நாங்கள் இருக்கிறோம். we are in two minds about எந்த நேரம் புறப்படுறது. what time to leave. okay, we are in two minds about what time to leave. எந்த நேரம் புறப்படணுங்கிறத பத்தி ரெண்டு மனதுல நாங்கள் இருக்கிறோம். we are in two minds about what time to leave. புரியுதா? got it? understand? shall we move to the next sentence? எங்க போகணுங்கிறத பத்தி ரெண்டு மனதுல அவங்க இருக்காங்க. சென்னை போறதா மதுரை போறதா, எங்க போறது, எங்க போகணும் அப்படிங்கிறத பத்தி ரெண்டு மனதுல அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு மனதிற்கு நமக்கு தெரியும் இன் டூ மைண்ட்ஸ். எனது? இன் டூ மைண்ட்ஸ். அவர்கள் இருக்கிறார்கள். தே, அவர்களுக்கு வந்து தே இருக்கிறார்கள். அவர்களுக்கான பி வெர்ப் இருக்கிறார்கள்னா தே ஆர். ஸோ பற்றி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அபவுட். ஓகே, இந்த இடத்துல எங்கே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? வேர். வேர். போகணும் அப்படிங்கிறதுக்கு வேர்ப் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான வேர்பு கோ. போகணுங்கிறத அப்படின்னு சொன்னதுனால வேர் டு கோன்னு போட்டா போதும். ஓகேயா? புரியுதா? சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாமா? தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ். முதல்ல என்ன கொண்டு வரணும்? தே ஆர், வெரி குட், இன் டூ மைண்ட்ஸ். அவர்கள் ரெண்டு மனதில் இருக்கிறார்கள். தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட் அபவுட். நெக்ஸ்ட் வேர் டு கோ, எங்க போகணும்? வேர் டு கோ. புரியுதா? தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் வேர் டு கோ. எங்கே போகணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவர்கள் இருக்கிறார்கள். தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் வேர் டு கோ. புரியுதா? புரியுதா? தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் வேர் டு கோ அப்படின்னா எங்க போகணுங்கிறத பத்தி ரெண்டு மனசுல அவங்க இருக்கிறாங்க. ஓகேயா? இப்படி சொல்லணும். தே ஆர் இன் டூ மைண்ட்ஸ் அபவுட் வேர் டு கோ. புரியுதா? shall we move to the next sentence? எந்த சட்டையை தேர்ந்தெடுப்பதுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவன் இருக்கிறான். நம்ம போய் ஷாப்ல போய் நிற்கும் போதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுவா, இந்த ஷர்ட் எடுக்கவா, அந்த ஷர்ட் எடுக்கவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது தேர்ந்தெடுக்கிறது, சூஸ் பண்றதுங்கிறது ரெண்டு மனசாவே இருக்கும். அதை தான் இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இந்த ரெண்டு மனதில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இன் டூ மைண்ட்ஸ். இன் டூ மைண்ட்ஸ். அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ இல்லையா? இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இஸ். ஹீக்கு வந்து இஸ். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் இல்லையா? எந்த சட்டை டிரான்ஸ்லேஷன் என்ன? விச் ஷர்ட். ஷர்ட், விச் ஷர்ட். தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேர்ப், தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சூஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, விச் ஷர்ட் சூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. டூ ஷூஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? இந்த இங்கிறத அப்படிங்கிறதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் வராது. நம்ம தமிழுக்காக இதை அப்படி சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்க. he is, ஓகே, in two minds. he is in two minds அப்படின்னா அவன் ரெண்டு மனசா இருக்கிறான். about அடுத்து வரணும். ஓகே, he is in two minds about which shirt to choose. which shirt, சட்டை. which shirt to choose அப்படின்னா
எந்த சட்டையை தேர்ந்தெடுப்பது. he is in two minds about which shirt to choose அப்படின்னா எந்த சட்டையை தேர்ந்தெடுப்பதுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் அவன் இருக்கிறான். he is in two minds about which shirt to choose. இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். he is in two minds about which shirt to choose. ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கான சென்டென்ஸ் கொடுக்கலாமா? புரியுதா? நீங்க இதே மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றீங்களா? உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்கவா? ஓகே, திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். எந்த மொழியை கற்றுக்கொள்ளணும், இந்த கற்றுக்கிறதுக்கு வேணா நான் சொல்லிடுறேன், லேர்ன். ஓகேயா? எந்த மொழியை கற்றுக்கொள்ளணுங்கிறத இதுக்கு நம்ம தேவையே இல்லை. இந்த இங்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம். ரெண்டு மனதில் நான் இருக்கிறேன். எந்த மொழியை கத்துக்கணுங்கிறத பத்தி ரெண்டு மனதில் நான் இருக்கிறேன். திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஆல்சோ கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் and tell me how is this lesson today. Okay, so I'm here to support you all. உங்க answers சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. Okay, so we will catch up in our next class. Until then, take care. Bye.